இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு புது படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாரம் ஒரு புது படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய படம் தான். ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இப்போ தொடர்ந்து ஒரு 2, 3 வாரமா நம்ம ஜிவி பிரகாஷினுடைய படம் தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஏன் அப்படின்னா, அவங்களுடைய உழைப்பை வந்து வாரம் இப்போ வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு. அவருடைய உழைப்பை வந்து நம்ம பார்த்து ரசிக்கிறதுக்காக தான் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்க. இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய படம் கல்வன். இந்த கல்வனுடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு சொல்லிடலாம். இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு அனாதை. அவங்க வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. அவர் வந்து ஊருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன தப்பு வேலைகள், திருட்டு வேலைகள் இதெல்லாம் வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அவருக்கு துணையாக வந்து தீனா ஒரு காமெடியாக நடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து விரும்புகிறாரு. அந்த பொண்ணு வந்து இவரை விரும்பலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அனாதை அப்படியும் தாண்டி இவர் ஊருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன திருட்டு வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கு அதை பிடிக்கல. அதனால அந்த பொண்ணு வந்து விரும்பலை. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஹீரோ வந்து அந்த பொண்ணை வந்து லவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஒரு தாத்தா இருக்காங்க. அதுதான் நம்ம பாரதி ராஜா அவங்க. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஜிவி பிரகாஷ் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடுது. ஸோ 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, லவ் கடந்த ஒரு காமெடி எல்லாமே கலந்து ஒரு இடைவேளை வரையிலும் இந்த படம் வந்து கொஞ்சம் ட்ராவல் ஆகுது. ஸோ இதில் என்னன்னா, அந்த தாத்தாவை தத்தெடுத்தார் இல்லைங்களா பாரதி ராஜா, அவரை வச்சு இவங்களுடைய காதல் வந்து நிறைவேறுதா இல்லையா, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறதா இந்த படத்தினுடைய ஸ்டோரி. சரி, இந்த படத்தில் யார் யாருடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நடிப்பு எல்லாமே வந்து மற்ற படங்களை விட இந்த படத்தில் ரொம்ப அருமையாக அவருடைய நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுவரையிலும் வந்திருக்க படத்தை விட ஜிவி பிரகாஷ் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது ரொம்ப அருமையாக, ரியலாக, அவர் எந்த ஒரு மேக்கப்புமே இல்லாமல் ஒரு ரொம்ப அருமையாக அவருடைய கேரக்டர் வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு வந்து துணையாக நடிச்சிருக்கக்கூடிய தீனா காமெடி. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இடைவெளி வரையில் வந்து அவங்களுடைய காமெடி கலந்த ஒரு திருட்டு வேலைகள் சம்பந்தமான வேலையில் ஈடுபடும் போது படம் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம இன்ட்ரெஸ்டாக ட்ராவல் ஆகுது. ஸோ இதுக்கு இடையில தான் அந்த லவ் இதெல்லாம் வந்து ட்ராவல் ஆகுது இந்த கதையில். இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படம் வந்து இந்த காமெடி, லவ் இதெல்லாம் தாண்டி அடுத்து என்ன வேற வச்சிருக்காங்க இந்த கதையில் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கறது தான் ஒன்று. அது நம்ம எதிர்பார்க்காமலே ஒரு விஷயம் இந்த இடைவெளியில் வந்து ஒரு ட்விஸ்ட்டை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா, அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ரொம்ப அருமையான ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. ஸோ இந்த படம் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அந்த இடைவெளியில் அவங்க வச்சிருக்கக்கூடிய ட்விஸ்ட்டு தான். ஸோ இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் என்னங்கிறது புரியும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இந்த தாத்தாவை தத்தெடுத்து கொண்டு வந்திருக்காரு இல்லையா, அவருடைய கேரக்டர் இந்த படத்தில் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஹீரோன்னு நம்ம சொன்னோம் பாரதி ராஜா சார் தான் சொல்லணும். ஸோ செகண்ட் ஹீரோன்னு சொன்னால் ஜிவி பிரகாஷ் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பாரதி ராஜா சார் வந்து இடைவேளைக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து இந்த படத்தை ரொம்ப அருமையாக அவருடைய கேரக்டர் வெளிப்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர். எந்த இடத்துல வந்து பவ்யமாக இருக்கணும், எந்த இடத்துல அவருடைய கேரக்டர் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தில் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அருமையான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு. இது எல்லாருக்கும் பிடிச்சி ரசிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தில் ஒரு காட்டு பகுதியில் அங்கே வாழக்கூடிய மக்களை வச்சு அங்கே வந்து ஊருக்குள்ளே எந்த நேரத்தில் யானைகள் வரும், எந்த நேரத்தில் அது மக்களை பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியாமல் வாழக்கூடிய ஒரு பகுதி. ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல எப்படி அதை சமாளிக்கிறாங்க, அதில் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இதில் காமிச்சிருக்க விதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலாக எல்லாமே நல்லா இருக்கு. இடையில வந்து புலி வர மாதிரி ஒரு சீனை வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இதில் வந்து விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இது ஓவராலாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு கொடுத்துக்கூடிய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து இந்த கல்வன் படத்தில் பிவி சங்கர் அவங்க இயக்கத்தில்
ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான இந்த படத்துக்கு எந்த இடத்துல எது வைக்கணும் அப்படிங்கிறது, எதை கரெக்டாக நேச்சுரலாக காமிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இதையும் தாண்டி நம்ம ஜிவி பிரகாஷ் அவங்க மியூசிக் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒவ்வொரு கட்டத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு கதையை இந்த மியூசிக் வந்து ரொம்ப உந்துதலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு எடுத்து செய்ய வேண்டிய பணிகளை கரெக்டாக செஞ்சுருக்காங்க. ஜிவி பிரகாஷ் நடிப்புலையும் சரி, இசையிலையும் சரி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பிவி சங்கர் அவர் இயக்கத்துலேயும் சரி, சினிமாட்டோகிராஃபியும் சரி, கேமரா எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷனாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் கேமரா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அருமையாக அந்த கேமரா யூஸ் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் எப்படி வடிவமைச்சு இந்த படத்தில் காமிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஃபேமிலியோட குழந்தைகளோட பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். ஜிவி பிரகாஷ் இதுவரையிலும் அவருடைய லைஃப்பில் இதுவரையிலும் நடித்து வெளிவராத ஒரு அருமையான கேரக்டர்ஸ் அப்படின்னு இப்போ அவர் கேரக்டர் வந்து கொடுத்துருக்காரு, ரியல் கேரக்டர்ஸ். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. ரொம்ப ஃபைட் சீன் ரொம்ப அருமையாக இருக்குது. இதில் வந்து காதல், காமெடி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த படத்து கதையை வந்து நகர்த்திட்டு போகுது. இடைவெளிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து காமெடி, மற்ற இடங்கள் எல்லாமே வந்து அவங்களுடைய காதல் கடந்த அந்த கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த கஷ்டங்கள் எல்லாம் சமாளித்து எப்படி வராங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் ரொம்ப அருமையாக காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். உங்களுக்காக நமக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சில காட்சிகளும் விலங்குகளை வச்சு இந்த படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை கொஞ்சம் போட்டு விடுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த படத்தை நீங்களும் நல்லபடியாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு மன நிறைவு கொடுக்கும். நெக்ஸ்ட் அடுத்த மூவி ரிவ்யூவில் நம்ம சந்திப்போம். பாய்.